ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நல்லதற்கு காலமே கிடையாது இப்பொழுது. எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும், உறவாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் பின்பு குறை பேசிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். எவ்வளவு செய்தாலும் நீ உன்னுடைய குடும்பத்திற்கும் பத்தவில்லை, உன்னுடைய உறவுகளுக்கும் பத்தவில்லை. எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு நீ என்ன செய்தாய் என்ற ஒரு வார்த்தையில் உன் மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகிறார்கள். பலரையும் புரிய வைத்த நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ எதையுமே காதில் வாங்குவதே இல்லை. எப்பொழுதும் எல்லாவற்றையும் நம்பி நம்பி ஏமாந்து போகிறாய். ஒரு அளவுக்கு ஏமாந்து போகலாம், ஆனால் நீயும் வாழ்நாள் முழுவதும் ஏமாந்து கொண்டேதான் இருக்கிறாய். உன்னை அனைவருமே ஏமாற்றுவதற்காக தயாராகத்தான் இருக்கிறார்கள். நானும் சொல்கிறேன், உனக்கு இது சரியில்லை, நீ சற்று கவனமாக இரு என்று எல்லாம் பலமுறை சொல்கிறேன். ஆனால் நீயும் ஒரு முறை கூட நான் பேசுவதை காதில் வாங்குவதே கிடையாது. அப்படியே வாங்கினாலும் அதை அந்த நொடியே மறந்து விடுகிறாய். தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளும் உறவு எத்தனை காலத்திற்கு நீடிக்கும்? நீயே சொல். எப்பொழுதுமே தேவைக்கு உபயோகப்படுத்துபவர்களை நம்பக்கூடாது. யார் உன்னை ஏமாற்றுகிறார் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதை விட்டு, உறவை விட்டு நகர்ந்து வர உனக்கு மனமோ வரவில்லை. தங்கமே, உனக்கு மனம் வருகிறதோ இல்லையோ, ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். நீ செய்து என்ன பலனை கண்டாய்? உன் வாழ்க்கையில் அனைவருக்குமே நீ செய்தாய், ஆனால் எந்த ஒரு நல்ல பலனையும் எதுவும் கிடைக்கவில்லை. எல்லாரும் உன்னிடம் உதவியை எதிர்பார்த்தார்கள். ஆனால் உனக்கு தேவையானது வேண்டும் என்று கிடைக்கும் நேரத்தில் எல்லாருமே விட்டு நகர்ந்தார்கள். புரிகிறதா? உன்னிடம் இருந்ததை பெற்றுக்கொண்டார்கள். உனக்கு தேவை ஒரு விஷயம் என்று வரும் பொழுது அவர்களிடம் கேட்டு விடுவாயோ என்று பயந்து நகர்ந்து விட்டார்கள். நீ எப்பொழுதுமே சுதாரிப்பாக இருக்க வேண்டும். காலம் முழுவதும் நீ எல்லாவற்றுக்கும் அனுசரித்து போக வேண்டும் என்று எதுவும் கிடையாது. உன்னிடம் யார் அனுசரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும், உன்னிடம் யார் அமைதியாக அன்பாக உன்னை புரிந்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் நீ உண்மையாக ஏதாவது ஆபத்து என்றால் உதவி செய்து, யாருக்காக இருந்தாலும் நல்லதை செய்து கொண்டு நீ இருக்கலாம். ஆனால் உன்னையே ஒரு எதிரியாகவும், உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது உன்னை விட்டு போகும் நபரையும் நீ உன் வாழ்க்கையில் வைத்து கொள்ளணும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் சுதாரித்து பழகு. உனக்கு ஒரு ஆபத்து வருவது போல் ஒரு நபரால் இருந்தால் அந்த நபரிடம் இருந்து நீ வெளியே வரலாம். அது தவறல்ல. எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவரிடமிருந்து நீ வெளிவந்து விடலாம். நான் நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்வேன். கெட்ட விஷயத்தை ஒரு பொழுதும் உனக்கு சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கை அமோகமாக நடக்கும். கவலைகளை விட்டுவிட்டு எப்பொழுதுமே நான் சொல்லும் விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. அதன்படி நடந்து கொள். நான் உனக்காக இருக்கிறேன். நல்லதற்கு காலம் அல்ல, நல்லது செய்தும் எந்த ஒரு பலனும் அல்ல. அதனால் உன் வாழ்க்கை உன் இஷ்டத்திற்கு நல்லபடியாக நடந்து கொள். யாரையும் நம்பாதே. உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.